வெல்கம் டு அர்ன் அகாடமி சேனல். நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான ஜிஎஸ் டாபிக் பார்த்து வரோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்ல 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. 25 கொஷின்ஸில் மெயின் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு, ஜியோகிரபி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் கேட்பாங்க. இதுதான் 25 கொஷின்ஸ்க்கான டாபிக். அது இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஜியோகிரபி டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜியோகிரபி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது என்ன பார்த்தோம்னா, இந்த ஜியோகிரபியோட ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ்ங்கிற டாபிக். அதில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதே டாபிக்ல செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். சரிங்களாங்க. இந்த டாபிக் ஏன் ரொம்ப முக்கியம்னா, எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு காமனான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக் கூட. அதனால நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துருங்க. இந்த டாபிக்கோட, அதாவது சோலார் சிஸ்டம் டாபிக்கோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நீங்கள் டெஸ்ட்டுக்கு வரதுக்கு மாதிரி என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. எப்படி அவைலபிள் அப்படின்னா, நீங்கள் பைலிங்குலாக எழுதலாம். ஒன்று தமிழ்லையும் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ் கொடுத்தா இங்கிலீஷும் மாறிக்க போகுது. இது எங்கே மாற்றலாம்னா, இந்த ரைட் சைடு பாருங்க, லாங்குவேஜ் இருக்குது. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ப்ரிஃபரன்ஸாக போட்டுக்கலாம். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த பேஜை கடைசி லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த டெலிகிராம் சேனல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளுடைய சேனல் லிங்க் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டா நம்ம தேவைப்பட்ட டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், இல்லை மெட்டீரியல் எழுதி எடுத்துக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த லிங்க் கொடுத்தா கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் லிங்க்கும் கிடைச்சிடலாம். உங்களுக்கு இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிவைஸ் பார்க்கணும் இல்லைங்களா, அந்த ரிவைஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சு பார்த்துருங்க. அப்புறம் ஆன்சர் செக் பண்ணுவீங்கல்ல, செக் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, பிடிஎஃப் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எழுதி பார்த்துக்கலாம், அதையும் செக் பண்ணிடுங்க. சரிங்களா. ஸோ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த அப்ராக்சிமேட் டயாமீட்டர் ஆஃப் த சன் இஸ் டேஷ் டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் த எர்த்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாமோடைய 2019 கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா. பாருங்க, சிஜிஎல் எக்ஸாமில் 2019 கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா. அது தமிழ்லையும் கொஸ்டின் பார்த்துடலாங்களா. சூரியனின் தோராயமான விட்டம் பூமியை விட்டத்தின் டேஷ் மடங்கு ஆகும் கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கன்னா, இதில் பி ஆப்ஷன் 109 மடங்கு பெருசு. அதாவது சூரியன் எவ்வளவு பெருசு, விட்டம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, நம்ம சூரியனை விட 109 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க. இதே கொஸ்டின் வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது சூரியன் அப்படின்னா நம்மளுடைய எர்த் இங்க இருக்கும். சரிங்களாங்க. நம்ம சூரியன் மாதிரி 13 மில்லியன் எர்த்தை கொண்டு போய் நீங்க சூரியன்ல ஃபில் வச்சாதான் அந்த சூரியனே ஃபில் ஆகும். அவ்வளவு பெருசு நம்மளுடைய சூரியன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பால் அப்படின்னா, நீ சூரியனுக்குள்ளார ஒரு 13 மில்லியன் பால்ஸ் உள்ள போட்டாதான் இது ரொம்ப, அந்த அளவுக்கு நம்ம பூமியோட சூரியனுங்கிறது பெருசு அப்படிங்கிறாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விட்டமா கேட்டாங்க, அதாவது டயமீட்டரா கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெருசு அப்படின்னா 109 மடங்கு நம்ம சூரியன் பெருசுங்கிறாங்க. சரிங்களா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெப்பமான கிரகத்தின் பெயரை குறிப்பிடுக. தமிழையும் பார்த்துடலாம். நேம் த ஹாட்டஸ்ட் பிளானட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, மெர்க்குரி, வீனஸ், நெப்டியூன், மார்ஸ்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஆப்ஷன் பி வீனஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சூரிய குடும்பத்திலே அதிகமான வெப்பமான கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சில விஷயம் பேசிக்கா தேவைப்படுதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தமா நமக்கு
8 கோள்கள் இருக்கு. அந்த 8 கோள்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னா புதன் கோள் இருக்கும், அடுத்து வெள்ளின்னு ஒரு கோள் இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா பூமி இருக்கு. புதன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் சொல்லுவாங்க. இதான் மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. அது என்ன கேட்கறாங்கன்னா இந்த 8 கோள்கள்லயுமே அதிகமான வெப்பமான கோள் கேட்கறாங்க. எது அப்படின்னா அது வீனஸ் கோள் தான். அது ஏன் காரணம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம ஜெனரலா தெரியும்ல, சன் இங்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல யார் இருக்காங்க, வீனஸ்ன்னு பார்த்தோமா, புதன் கோள்னு பார்த்தோமா. அப்ப பக்கம் எது இருக்கோ அதனை ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்படி கிடையாது. எது ரொம்ப ஹார்ட் பார்த்தோம்னா இந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய வீனஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா இந்த வெள்ளிக்கோளுடைய அட்மாஸ்பியர், இதுக்கும் ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும்ல, அங்க பாத்தீங்கன்னா அதிகமான CO2 கேஸ் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளா புதன் கோள் ஹீட் ஜாஸ்தி தான், ஆனா எதை கூட கம்பேர் பண்றப்போ, வெள்ளி கூட கம்பேர் பண்றப்போ அது வந்து கம்மி தான். இதெல்லாம் ஏன்னு கேட்டாங்கன்னா காரணம் என்ன, இந்த வெள்ளிக்கோள்ல அதிகமான CO2 கேஸ் இருக்கு. என்ன ஆகும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹீட்டை பிடிச்சி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். இந்த CO2 கேஸ் என்னன்னா பேரு கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ், தமிழது பேரு பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லுவாங்க. இந்த பசுமை இல்ல வாயுக்கான பிஹேவியர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை பிடிச்சி நிறைய அப்சர்வ் பண்ணும். எப்படி நம்ம கருப்பு ட்ரெஸ் போட்டா நமக்கு ஹீட் அப்சர்வ் ஆகப்படுமோ அதே மாதிரி இதை நீங்க இந்த கேஸ் ஜாஸ்தியா என்ன ஆகும்னா ஹீட் ரொம்ப அதிகமா அப்சர்வ் பண்ணக்கூடியது. நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாட்டஸ்ட்னா யார் இந்த இடத்துல, அப்ப வீனஸா வரணும். ஏன் காரணம் கேட்டாங்கன்னா என்ன காரணம், பிகாஸ் ஆஃப் CO2 கேஸ், கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் முக்கியமான காரணம். அது ரொம்ப ஹீட்டுக்கானது அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா. தேர்ட் கொஸ்டின், லூசிஃபயர் இஸ் அனதர் நேம் ஃபார் த டேஷ் பிளானட் கேட்கறாங்க. தமிழ்லையும் கொஸ்டின் பார்த்துருங்க. லூசிஃபயர் என்பது டேஷ் கிரகத்தின் மற்றொரு பெயர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெள்ளிக்கோள், வீனஸ் அப்படிங்கிறதுங்கிறாங்க. ஆப்ஷன் டி வெள்ளி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வீனஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இந்த வீனஸ்க்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஜென்ரலா லூசிஃபயருக்கு என்ன பேர், என்ன டெஃபினேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா லூசிஃபயர்னா ஒளி வழங்குபவர் அர்த்தம். ஒளி வழங்குபவர், ஒளியை தாங்குபவர், அந்த மாதிரி பேர் வரும். அது பேரு லைட் பியரர் சொல்லுவாங்க. லைட் பியரர்னு பேர் எதுக்கு, இந்த வீனஸ் அப்படிங்கிற கோளுக்கு. இந்த வீனஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன சொல்லி கேட்பாங்கன்னா அது பேர் தான் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. மார்னிங் ஸ்டார். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு அதிக பிரகாசமா காணப்படக்கூடிய ஒரு வான்பொருள்னா அது வீனஸ் தான். வெள்ளிக்கோளுங்கிறது நம்ம ஒரு பிரகாசமான கோளா இருக்கும்னு சொல்லுவாங்க, வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன, ஃபார் எக்ஸாம்பிளா நமக்கு சூரியனுங்கிறது கிழக்கு பக்கம் ஒதுக்குமாங்க. சூரியன் கிழக்கு பக்கம் ஒதிச்சு மேற்கு பக்கமா மறையும். அப்ப என்னன்னா கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியனுடைய உதயத்துக்கு முன்பு இருட்டாக்கும்ல அப்பையும், அது மட்டும் இல்லாம மேற்கு பக்கம் சூரியன் மறையும்ல, மேற்கு பக்கம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கண்ணில் படக்கூடிய முதல் வான்பொருள் எதுன்னா அது வெள்ளிக்கோள் தான். ரொம்ப பிரகாசமா இருக்கு இல்லைங்களா. அப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு படும். ஃபார் எக்ஸாம்பிளா கிழக்கு பக்கம் சூரியனோட உதயத்துக்கு முன்னாடியும் மேற்கு பக்கம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு கண்ணில் படக்கூடிய முதல் கோள் யாருன்னா வெள்ளிக்கோள் தான். அதான் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் பேர் வைக்கிறாங்க. கூட வேற என்ன பேர் இருக்குன்னா லூசிஃபயர்னு சொல்றாங்க. எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா ஆப்ஷன் டி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. ஃபோர்த் கொஸ்டின், த க்ளோயிங் சர்ஃபேஸ் ஆஃப் த சன் இஸ் கால்டு டேஷ்னு கேட்குறாங்க. தமிழ்லையும் கொஸ்டின் பார்த்துருங்க. சூரியனின் ஒளிரும் மேற்பரப்பு டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பாருங்க, போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா, அது ட்ரோபோஸ்பியர்னு சொல்றாங்க. எது கண்டிப்பா வராதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்களா. ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா. இந்த ஆப்ஷன் டிங்கிறது கண்டிப்பா வராது. ஏன்னா இந்த ட்ரோபோஸ்பியர்ங்கிறது என்னன்னா வளிமண்டல அடுக்கு.
வளிமண்டல அடுக்கு. அதாவது நம்ம பூமிக்கு மேல அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அட்மாஸ்பியரை இந்த லேயர் பை லேயரா பிரிப்பாங்க. அந்த வளிமண்டலத்தோட நம்ம வாழ்ற அடுக்கு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேருனா அது பேர் தான் ட்ரோபோஸ்பியர், அல்லது தமிழ்ல அடி அடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு டி ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வேற என்ன வராமல் ஏபிசி தான் வரலாமா? அதான் பார்க்க போறோம். ஏபிசியில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த போட்டோஸ்பியர் இருக்குல்ல, இந்த போட்டோஸ்பியர் யாருன்னா ஃபார் எக்ஸாம்பிளா இதுதான் சூரியன் அப்படின்னா, இந்த சூரியனுடைய இந்த மேற்பரப்பு இருக்கு இல்லைங்களா, இது என்ன பேருனா இது பேர் தான் போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதுதான் சூரியனுடைய மேற்பரப்புக்கு பேர், சர்ஃபேஸ் ஆஃப் த சன். இதுன்னா அதுதான் போட்டோஸ்பியர் சொல்லுவாங்க. இந்த போட்டோஸ்பியர் அடுத்த லேயர்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி அட்மாஸ்பியரா இருக்கும். அதுக்கு மேலே அட்மாஸ்பியர் லேயர் வந்து 3 லேயர் இருக்கும். புரியுதுங்க? அப்போ சூரியனுடைய மேற்பரப்புக்கு என்ன பேரு? போட்டோஸ்பியர். அதுல எனக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, க்ளோயிங் சர்ஃபேஸ் இதுல இருக்கிற எது ரொம்ப பிரகாசமான பகுதின்னு கேட்கறாங்க. அப்ப எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்? போட்டோஸ்பியர்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன பேர்? அது பேரு குரோமோஸ்பியர்னு பேரு. வெளிப்புற அடுக்குக்கு என்ன பேரு அப்படின்னா கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனா அப்படிங்கிற பகுதி தான் ரொம்ப பிரகாசமான பகுதியா இருக்கும் சன்னை பொறுத்த அளவுக்கு. அப்ப என்ன வரணுங்க கொஸ்டின் பாருங்க, த க்ளோயிங் சர்ஃபேஸ் ஆஃப் த சன் என்ன கேட்கறாங்க, அதுதான் ஆப்ஷன் சி கொரோனா அப்படின்னு வரப்போகுது. அப்போ போட்டோஸ்பியர் அப்படிங்கிறது சூரியனுடைய வெளிப்புற அடுக்கு. அதுக்கடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னா குரோமோஸ்பியர் இருக்கும். குரோமோஸ்பியர் அடுத்து கடைசியாக யார் இருப்பாங்கன்னா இந்த கொரோனா இருப்பாங்க. இந்த கொரோனாங்கிறது ரொம்ப ஒரு க்ளோயிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். The term blood moon is used to refer to கேக்குறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பார்த்துடலாமா? ரத்த நிலவு என்ற சொல் டேஷை குறிக்க பயன்படுகிறது கேக்குறாங்க. எதுன்னா சந்திர கிரகணமா, சூரிய கிரகணமா, இல்ல முழு நிலவா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. என்ன வரணும்னா ஆப்ஷன் தமிழ் இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. அதுக்கு ஆப்ஷன் பி லூனார் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க. லூனார் எக்லிப்ஸ் சொன்னா சந்திர கிரகணம். ஆக்சுவலா கிரிசன்ட் அப்படிங்கிறது வேற, லூனார் அப்படிங்கிறது. கிரிசன்ட் அப்படிங்கிறது பிறை சந்திரன் சொல்லுவாங்க, அது வேற. இங்க பாருங்க பேர் லூனார் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க. சந்திர கிரகணம். ஃபுல் மூணுங்கிறது நம்ம பௌர்ணமி சொல்லுவோம்ல, அதான் ஃபுல் மூணு சொல்லுவாங்க. சோலார் எக்லிப்ஸ்னா அது பேர் சூரிய கிரகணம். அது வராது. என்ன வரணும்னா பிளட் மூன் எதுக்கு வரணும்னா லூனார் எக்லிப்ஸ். லூனார்னு அர்த்தம் இங்கிலீஷ், தமிழ்ல பார்த்தா பேரு நிலவுன்னு பேர். என்ன வரணும்? ஆப்ஷனு பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When does the solar eclipse takes place? தமிழ்ல கொஸ்டின் பாருங்க. சூரிய கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன முக்கியம்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்துடலாம். ஜெனரலா கொஸ்டின் கேட்பாங்கன்னா கிரகணம் பத்தி கேட்பாங்க. கிரகணம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வான்பொருளை இன்னொரு வான்பொருள் மறைக்கிறதுன்னு சொல்றதுதான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளா எர்த்த மூன் மறைச்சாலோ, இல்ல மூன் எர்த்த மறைச்சாலோ, இல்ல எர்த்து சன்னை மறைச்சாலோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வேற ஒரு பொருளை மறைக்கிறது இல்லைங்களாங்க, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அது பேர் தான் எக்லிப்ஸ் கிரகணம்னு சொல்லுவாங்க. அதுல 2 கிரகணம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பாத்துடலாம். இந்த சூரிய கிரகணம் எப்ப நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பாசிபிள் இருக்கு. ஒரு பாசிபிளா நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, சூரியனை மைய புள்ளியா வச்சு சுத்திட்டு இருக்கு, எல்லா கோள்களும் சுத்தி வந்துட்டு இருக்குங்களா. அதாவது சூரியனை மையமா வச்சு எல்லா கோளும் சுத்தி வந்துட்டு இருக்கு நீள்வட்ட பாதையில. முதனுங்க அதுல நம்ம பூமி என்ன பண்ணுது? சூரியனை சுத்தி வருது, நிலவும் சூரியனை சுத்தி வருது, பூமியும் சுத்தி வருது இல்லைங்களா. அந்த டைம்ல ஏதோ ஒரு டைம்ல இந்த சூரியன், நிலவு, பூமி இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது சன்னு, மூணு, எர்த்து. இல்ல வேற எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பூமி இங்க இருக்கலாம், எர்த்து, மூணு, சன் இந்த ஆர்டர்ல ஃபார்ம் பண்ணலாம். என்ன கதை அப்படின்னா எர்த்துக்கும் சன்னுக்கு நடுவுல மூணு எப்ப வருதோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு சூரிய கிரகணம் பாசிபிள் ஆகும். என்ன ஆகும்னா அப்போ நம்ம சூரியனை நிலவு மறைச்சு ஒரு நிலவு ஃபார்ம் பண்ணோம். இங்க பாருங்க, இங்க நிலா இருக்கு, சார் இங்க சூரியன் இருக்குன்னா நம்ம நிலா என்ன பண்ணோம்? சூரியனை பிளாக் பண்ணி என்ன பண்ணோம்? வெளிச்சம் ஸ்டாப் பண்ணிக்கும். பூமியில பாத்தீங்கன்னா
நிலவு ரொம்ப கருப்பாக இடத்துல விழும். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. எப்ப பாசிபிள் ஆகும் அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கு நடுவுல மூணு வரணும். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல எப்ப நிலவு வருதோ அப்ப என்ன நடக்கும், எனக்கு சூரிய கிரகணம் பாசிபிள் ஆகும்னு சொல்றாங்க. சரி, அங்கே தேடலாமா இருக்கு, பார்க்கலாமா? இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படி ஆப்ஷன் சி பார்க்கலாங்களா? சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும் போது என்ன பாசிபிள் ஆகும் சொல்லி பார்த்தோம். இப்பதான் சூரிய கிரகணம் பாசிபிள் பார்த்தோம்ல, என்ன வரணும்? ஆப்ஷன் சி தான் வரணும். இருக்கு புரியுதானுங்க? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த அமிலம் வெள்ளியின் வளிமண்டலத்தை அடர்த்தியான வெள்ளை மற்றும் மஞ்சள் மேகங்களை கொண்டிருக்க செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துருங்க. Which acid makes the atmosphere of Venus have thick white and yellowish cloud கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. நைட்ரிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் குளோரிக் ஆசிட். இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சல்பூரிக் ஆசிட். அதான் ஆன்சர். அதாவது வீனஸ் இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கோள், அந்த வெள்ளிக்கோள்ல பாத்தீங்கன்னா அதோட அட்மாஸ்பியர்ல இந்த சல்பூரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ ஃபார்ம் பண்ணும். அந்த கிளவுட் எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் எல்லோவிஷ் கலர்ல ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன சொல்றேன், அதான் இது காரணம்னா இந்த சல்பூரிக் ஆசிட் தான் காரணம் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? The outermost layer of the sun is called ன்னு கேக்குறாங்க. The outermost layer of sun யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் ஆன்சர்? அதுக்கு ஆன்சரு ஆப்ஷன் டி கொரோனா. முன்னே பார்த்துருந்தாங்க, முன்னே பார்த்ததுக்கு அப்படி பார்த்துக்குங்க. இது சன் இருக்கும், இதுக்கு என்ன பேர்னா போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இல்ல அடுத்துக்கு லேயர் என்ன பேர்னு பாருங்க. இது என்ன பார்த்தோம், நாம குரோமோஸ்பியர்னு பார்த்தோம். அடுத்த தேர்டு லேயருக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா அது பேர் கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனாங்கிற என்ன பார்த்தோம், the outermost layer of the sun ன்னு பாத்துறீங்களாங்க. அதோட பெண்ணாவது அம்சம் இதுக்கு கொரோனா தான் வரணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which is the first planet discovered with the aid of telescope சொல்றாங்க. எந்த கோளானது முதல்ல தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுரேனஸ் அப்படிங்கிற கோள் தான் என்ன சொல்லுவாங்க டெலஸ்கோப்ல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கோள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பழைய காலத்திலேயே படிச்சிருப்பீங்க. அது இந்த வானியல் ரீதியா என்ன பண்றாங்கன்னா கண்ணிலே கவர்ல கணிச்சிருக்காங்க. கண் பார்வையிலே, அதாவது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது வேற. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டெலஸ்கோப் மூலம் என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த யுரேனஸ் அப்படிங்கிற கோள். என்ன ஆப்ஷன் வரணும், அதுக்கு ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10th கொஸ்டின். சன் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் பைன்னு கேட்குறாங்க. தமிழ்ல பார்த்துருங்க. சூரிய ஆற்றல் டேஸ் மூலம் உருவாக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் என்ன அர்த்தம்னா அது பேரு அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவாங்க. நீங்க கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவுனா நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஃபிஷன் அப்படின்னா அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவாங்க. ஜெனரலா ஃபியூஷன் எப்படி ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிளா ரெண்டு பொருள் இருக்கு, அது ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும்னா எனக்கு ஒரு பெரிய பொருளா ஃபார்ம் ஆகும். இது என்ன பேருனா அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பெரிய பொருள் இருக்கு, அந்த பொருள் என்ன பண்ணுது ரெண்டா உடையுது, அது என்ன பேருனா அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவாங்க. என்ன பெரிய பொருள் உடைஞ்சு போகுது இல்லைங்களாங்க, தப்பு பொருள் வேற. அப்போ ஃபியூஷன்னா ரெண்டு சேர்ந்து ஒரு பெரிய பொருளா மாறுறது, ஃபிஷனா பெரிய பொருள் ஒன்னா உடஞ்சி ரெண்டு சின்ன பொருளா மாறுறதுங்கிறது தான் ஃபிஷன் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சூரியனுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சூரியனுங்கிறது ஒரு நெருப்பு பந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்ப அதுக்கு அது எப்படி ஹீட்டா இருக்கு, அது ஏது நெருப்பு சக்தி கிடைச்சிட்டு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன காரணம், இந்த ஃபியூஷன் தான் காரணம். இந்த ஃபியூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுக்கு அதிகப்படியான வெப்ப ஆற்றலும் கொடுக்கும், அதே சமயத்துல அதிகமான நெருப்பையும் கொடுக்க போகுதுங்கிறாங்க. என்ன சொல்றதுக்கு ஆப்ஷன் ஏ ஃபியூஷன் தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. Approximately how much time does Mars takes to complete
ஒன் ரெவல்யூஷன் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் கேட்குறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. செவ்வாய் கிரகம் அதன் அச்சில் ஒரு சுழற்சியை முடிக்க தோராயமாக எவ்வளவு நேரம் எடுக்கும் கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, 16, 18, ஒரு நாள், 18 மணி நேரம், ஒரு நாள். இது ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஆன்சர் ஆக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கும் செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னா தோராயமா 24 ஹவர்ஸ்ல, நம்ம செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பிளஸ் 6 ஹவர்ஸ், அதாவது ஒன் டேவும் 6 ஹவர்ஸ் எடுத்துக்கும். நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஒரு நாள் முடிக்கிறதுக்கு. அப்போ தோராயமா பார்த்தோம்னா பூமிக்கும் செவ்வாய்க்கும் 24 ஹவர்ஸ் தாங்கிறது ஒன் டே, அல்லது ஒரு சுழற்சியை முடிக்க டைம் எடுத்துக்கும் சொல்றாங்க, ஒரு நாள் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12th. ஹைபேரியன் என்பது டேஷ் சந்திரன்களில் ஒன்றின் பெயராகும். இங்கிலீஷ்லயும் பாருங்க. ஹைபேரியான் இஸ் த, ஹைப்பரையான் கூட சொல்லுவாங்க. ஹைப்பரையான் இஸ் த நேம் ஆஃப் ஒன் ஆஃப் த மூன்ஸ் டேஷ் கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க, யுரேனஸ், சாட்டர்ன், ஜூபிட்டர், வீனஸ். இது யார் வருவாங்கன்னா ஆப்ஷன் பி சாட்டர்ன் வருவாங்க. ஆப்ஷன் பி சாட்டர்ன். இந்த சாட்டர்ன் வேற எதுக்கு முக்கியம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய கோள் இது அப்படின்னா அது இந்த கோள் தான். எதுனா சாட்டர்ன் தான். ஜூபிட்டர் எதுக்கு முக்கியம்னா சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய கோள் எதுன்னா அது ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து 13வது கொஸ்டின். Which planet in our solar system is closest to the sun கேக்குறாங்க. தமிழ்லையும் பாருங்க. நம்ம சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் புதன், வெள்ளி, செவ்வாய், யுரேனஸ். எது வரும் சொல்லி பாருங்க. புதன். மெர்க்குரி பார்த்தோம், முன்னே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் மெர்க்குரி பார்த்தோம். திருப்பி எழுதி வச்சுங்க. சூரியன் இங்க இருக்குன்னா வரிசையா இருப்பாங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இருப்பாங்க. அது யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க? மெர்க்குரி, புதன் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ புதன் தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14. சூரிய ஒளி எத்தனை நிமிடங்களில் பூமியை அடைகிறதுன்னு கேட்கறாங்க. சன்லைட் ரீச்சஸ் எர்த் இன் ஹவு மெனி மினிட்ஸ் கேட்கறாங்க. ஆப்ஷன் 2, 8, 14, 20. என்ன வரணும்? ஆப்ஷன் பி 8 மினிட்ஸ் ஆகும். அதாவது என்னன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம், சூரியனுக்கும் பூமிக்கும் சன்னுக்கும் எர்த்துக்கும் இடைப்பட்ட தோராய நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 150 மில்லியன் கிலோமீட்டர்னு பார்த்தோமா? மில்லியன் கிலோமீட்டர், ஒரு 150 மில்லியன் கிலோமீட்டர் பார்த்துட்டோமாங்க. இதுதான் என்னது? நம்ம சூரியனுக்கும் பூமிக்குமான ஒரு தோராய தொலைவுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது சூரிய ஒளி இங்க இருந்து பூமி வந்து சேரத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 8.2 நிமிஷம் எடுத்துக்கும். 8.2 மினிட்ஸ் எடுத்துக்கும். இந்த ஆப்ஷன் பாருங்க, 8 இருக்குங்களா? இதான் வரணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? Which of the following planets is not one of the 4 outer planets கேட்கறாங்க. தமிழ்லையும் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எந்த கோள் 4 வெளிக்கோள்களில் ஒன்று கிடையாதுன்னு சொல்லி கேட்கறாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உள்கோள்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு வெளிக்கோள்னு இருக்கு. உள்கோள் ஒன்று, வெளிக்கோள். இதுக்கு என்ன பேருனா இன்னர் பிளானட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அவுட்டர் பிளானட்னு சொல்லுவோம். இதுல யார் அந்த இன்னர் அவுட்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் பார்த்தோமா? அந்த 8 கோள்ல முதல் 4 கோள் இருக்கு பாத்தீங்களா? இது 4 கோள். இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் 4 கோள். 4 கோளுக்கு என்ன பேரு அப்படின்னா உட்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு? இன்னர் பிளானட். இதுக்கு வேற என்ன பேருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்,
என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி பிளானட். ராக்கி பிளானட் தமிழ்ல பார்த்தோம்னா உட்கோள்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்து நிலம் சார் கோள்னு சொல்லுவாங்க. நிலம் சார் கோள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாறை கோள். நிலம் சார் கோள், பாறை கோள்னு பேர் இருக்கு. இதுக்கு என்ன பேரு? உட்கோள்கள். இது யாரெல்லாம் வருவாங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாசு, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இந்த முதல் 4 கோள் யாருன்னா உட்கோள். நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க, வெளிக்கோள் கேட்டுறாங்களா? அப்ப எது வரணும்? அடுத்த 4 கோள்னா இது பாருங்க. யார் இந்த வெளிக்கோள் அப்படின்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அடுத்த என்ன கோள்? வெளிக்கோள். இந்த வெளிக்கோளுக்கு வேற என்ன பேருன்னு சொல்லி கேட்பாங்க, அது பாத்துங்க. வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா வாயு கோள்னு சொல்லுவாங்க. வாயு கோள் அது பேரு. கேஷியஸ் பிளானட். அது வேற என்ன பேருனா ஜோவியன், JOVIN, ஜோவியன் பிளானட். அது வேற என்ன சொல்லுவாங்கன்னா வாயு கோள்கள் அல்லது ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஜெயிண்ட் பிளானட், GINT. ஜெயிண்ட்னா மிகப்பெரிய கோள்னு பேர் இருக்கு. இல்ல யாருன்னா வெளிக்கோள். யாருன்னு வெளிக்கோள்னா கடைசியாக 4 கோள். அப்ப ஆப்ஷன் பாருங்க, சனி, செவ்வாய், நெப்டியூன், வியாழன். இதுக்கு எது வெளிக்கோள்ல வராது? எது வராது? மார்ஸ் பார்க்கமா? மார்ஸ் யாரு? இங்க பார்த்தோம்ல, மார்ஸ்னா யாராம உட்கோள் போகுமா? அப்ப என்ன ஒரு ஆன்சரு? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B, செவ்வாய் தான். இது வராதுன்னு அர்த்தம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 16. 1877ஆம் ஆண்டில் அமெரிக்க வானியலாளர் ஆசப் ஹால் கண்டுபிடித்த 2 சிறிய நிலவுகளின் பெயர்கள் யாவை? தமிழ்லையும் பார்த்து இங்கிலீஷ்ல பார்த்துருங்க. வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் த 2 ஸ்மால் மூன்ஸ் ஆர்பிட்டிங் மார்ஸ் டிஸ்கவர்டு பை த அமெரிக்கன் ஆஸ்ட்ரானமர் ஆசப் ஹால் இன் 1877 கேட்குறாங்க. யார் அந்த 2 பேருன்னு சொல்லி பார்த்தோம்னா போபோஸ் அண்ட் டெய்மோஸ். இந்த போபோஸ் அண்ட் டெய்மோஸ் யாரு அப்படின்னா நம்ம மார்ஸ் இருக்காங்கல்ல, செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தோடைய 2 சேட்டலைட் தான் யாரு? இந்த போபோஸும் இந்த டெய்மோஸ்ங்கிறது. இந்த டெய்மோஸ் நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸ்மாலஸ்ட் பிளானட். சரி, ஸ்மாலஸ்ட் பிளானட் இல்ல, ஸ்மாலஸ்ட் சேட்டலைட். ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் தான் எது? இந்த டெய்மோஸ் அப்படிங்கிறது. யாரோட துணைக்கோள்? அவங்க நம்ம செவ்வாய் கிரகத்தோட துணைக்கோள்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த 4th கொஸ்டின் செக் பண்ணிக்கங்க. இந்த glowing surface of the sun கொஸ்டின் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆக்சுவலா போட்டோஸ்பியர். அதுதான் நம்ம க்ளோவா இருக்கும். சரிங்களா? இது என்னன்னா the glowing surface of the sun is called என்ன பேருனா போட்டோஸ்பியர். நம்ம என்ன பார்த்தோம்? அதுல சன்னுக்கு மொத்தம் 3 லேயர் பார்த்தோமா? சன்னுக்கு இருக்குன்னா இதுக்கு பேர் போட்டோஸ்பியர் பார்த்தோம். இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தோம் குரோமோஸ்பியர். கடைசிக்கு என்ன பேரு? கொரோனா. இந்த லாஸ்ட் லேயருக்கு என்ன பேருனா கொரோனாங்கிறது பேரு. இந்த க்ளோயிங் ஸ்ட்ரக்சர் யாருன்னா போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, 17th கொஸ்டின் பாருங்க. A body of frozen gases, rock and dust traveling in an elongated orbit around the sun is called அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. சூரியனை சுற்றி நீளமான சுற்றுப்பாதையில் பயணிக்கும் உறைந்த வாயுக்கள், பாறை மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்ட பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, நட்சத்திரம், வால் நட்சத்திரம், கேப், செயற்கைக்கோள்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்னு பார்த்துருங்க. ஆப்ஷனா ஸ்டார், கோமட், கேப், சேட்டலைட்னு சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸ்டார்ங்கிறது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நத்திங் பட் ஒரு சன். அதானாங்க. ஸ்டாருக்கு என்ன பிஹேவியர் இருக்குன்னா அது சுயமா என்ன பண்ணும்? ஒளிரும். அது மட்டும் அதுக்கு ஹீட் இருக்கும், வெப்பமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சன்னுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு செல்ஃப் என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்குது, அப்புறம் ஹீட் இருக்குங்க. அதுக்கு அதான் சொல்லுவாங்க. காமட்னா யாருன்னா அவனுக்கு பேர் தமிழ்ல வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க. வால் நட்சத்திரம். இது யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கேஸ் மூலமாகவும் பாறை, டஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து
ஒரு ஒரு டஸ்ட் பால் மாதிரி பெருசா ஃபார்ம் ஆகும். இதுக்கு என்ன பேருன்னா அது பேர் தான் காமெட், வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க. சேட்டலைட்னா யாருன்னு முன்னே பார்த்தோம். சேட்டலைட்னா யாரு? அவங்க துணைக்கோள். துணைக்கோள்னா எப்படி, என்ன அர்த்தம்னா ஒரு கோளுக்கும் ஒரு யார் இருப்பாங்க, துணைக்கோள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? சில கோளுக்கு இருக்கும், சிலருக்கு இல்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா எப்படி நம்ம பூமிக்கு நிலவு துணைக்கோளோ அந்த மாதிரி சில சில கோள்களுக்கு துணைக்கோள் இருக்கும், இல்லாமே போகும் சொல்றதுதான் சேட்டலைட். அப்ப என்ன ஆன்சர் வரணும்? கொஸ்டின் பாருங்க. ஃப்ராசன் கேசஸ் ராக் அண்ட் டஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரணும்? ஆப்ஷன் டி காமெட் தான் வரணும் அதுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 18வது கொஸ்டின். The longest duration of the year happens on which of the following planet கேக்குறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட பின்வரும் எந்த கிரகத்தில் ஆண்டு மிக நீண்ட காலமாக நிகழ்கிறதுன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க. சனி, வியாழன், நெப்டியூன், பூமி. இங்கிலீஷ்னு பாத்துருங்க. சாட்டர்ன், ஜூபிட்டர், நெப்டியூன் அண்ட் எர்த்னு கேட்கறாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம், பூமிக்கு ஒரு வருஷம் வேலை பார்த்தோம், நம்ம 365 டேஸ் பார்த்தோம் இல்லைங்களாங்க. அதாவது பூமி வந்துட்டு ஒரு முறை சூரியன் சுத்தி வரத்துக்கு, சூரியனை ஒரு முறை சுத்தி வரத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 365 நாள் எடுத்துக்கும். அந்த மாதிரி என்ன கேட்கறாங்கன்னா, எந்த கோள் சூரியனை சுத்தி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதே நாள் எடுத்துக்கும் சொல்லி கேட்கறாங்க. என்னன்னு சொன்னா ஆப்ஷன் சி நெப்டியூன் சொல்றாங்க. சரிங்களா? சாட்டர்ன் அதே மாதிரி, ஜூபிட்டர் அதே மாதிரி தான். ஆனா நெப்டியூன் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும் சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா 160 பிளஸ் இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 185 பிளஸ் இயர்ஸ் எடுத்துக்கும் ஒரு முறை சுத்தி வரத்துக்குங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆன்சரை பார்த்தோம்னா நெப்டியூன் தான் ஆன்சராக போகுது. நெப்டியூன் நமக்கு வேற எதுக்கு முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய குடும்பத்தினுடைய குளிர்ச்சியான கோளும் அதுதான். கோல்டஸ்ட் பிளானட் ஆஃப் த சோலார் சிஸ்டம் கேட்பாங்க. அதுக்கு என்ன கோள் வரணும்னா அதுவும் புளூட்டோ தான். சரிங்களாங்க? ரைட். வேற என்ன முக்கியம்னா, நம்ம இதே கொஸ்டின் இதே நம்பர் தான், ஆனா வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சூரிய குடும்பத்தினுடைய கடைசி கோள் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது என்ன? அது நெப்டியூன் தான். அப்போ 3 விஷயத்திற்கு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல கடைசி கோள் எது, அதுவும் நெப்டியூன் தான். அடுத்து ரொம்ப கோல்டஸ்ட்னு சொல்லி கேட்பாங்க, அது யாரு? அதுவும் நெப்டியூன் தான். அது மட்டும் இல்லாம எந்த கோள் சூரியனை சுத்தி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துன்னு கேட்கறாங்க, அது என்ன கோள்? அது நெப்டியூன் தான். அப்ராக்சிமேட்டா 165 எடுத்துப்பாங்க. 165 இருந்து 185ல 165 மாத்துங்க. 165 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 19. வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூன் கால்டு டேஷ் கேட்கறாங்க. தமிழ்ல சந்திரனை பற்றிய ஆய்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பாருங்க. செலினாலஜி, அண்டவியல், இரிடாலஜி, கோளவியல் கேட்கறாங்க. இங்கிலீஷ் ஆன்சர் பாத்துருங்க. செலினாலஜி, காஸ்மாலஜி, இரிடியாலஜி, பிளானட்டாலஜி கேட்கறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க? ஆப்ஷன் ஏ செலினாலஜி அப்படிங்கறத கரெக்டா இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ செலினாலஜி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். காஸ்மாலஜி யாருன்னா, காஸ்மாலஜிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தை பத்தி படிக்கிறது. பிரபஞ்சம் அல்லது நம்ம யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? யூனிவர்ஸை பத்தி படிக்கிறது யாரு கேட்கறோம், அது யாரு? அதுதான் காஸ்மாலஜி. இரிடியாலஜி யாருன்னு அப்படின்னா, கண்ணில் இருக்கக்கூடிய ஐல இருக்கக்கூடிய இந்த ஐரிஸ் பகுதி இருக்கு. இந்த ஐரிஸ் அப்படிங்கிற பகுதியை படிக்கிற படிப்புக்கு பேர் தான் இரிடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானட்டாலஜினா எது அப்படின்னா, தாவரங்களை பத்தி படிக்கிறது. இப்ப செலினாலஜி அப்படிங்கிறது நிலவை பத்தி படிக்கிறது. காஸ்மாலஜி அப்படிங்கிறது யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை பத்தி படிக்கிறது. இரிடியாலஜிங்கிறதுல கண்ணில் கூடிய ஐரிஸை பத்தி படிக்கிறது. பிளானட்டாலஜி அப்படிங்கிறது தாவரங்களை பத்தி படிக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த மூன் கேட்கறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பாத்துருங்க. சந்திரனின் ஆரம் என்ன கேட்கறாங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1.74 × 10⁶ மீட்டர் கேட்பாங்க. வேற ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஹோல் நம்பரை கேட்பாங்க. 1748 கிலோமீட்டர்.
இப்படியும் கேட்பாங்க கிட்ட. சரிங்களா? அப்படி பார்த்தா கரெக்டு தான். இல்லைங்களா? அப்போ சூரியனுடைய ஆரம்பங்கிறது எவ்வளோன்னா 1748 கிலோமீட்டர் அப்படிங்கிறதும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு டெசிமல் பாயிண்ட்லையும் கேட்பாங்க, இல்லை முழு நம்பராக கேட்டோம்னா இது ஆன்சரு. சூரியனுங்கிறது அது ஆரத்தை பார்த்தீங்கன்னா நிலா இருக்குன்னா நிலா இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெச் எவ்வளோ வரும்னா 1748 கிலோமீட்டர் வரும். அதாவது 1.74 and 10 to the power 6 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் வரிசையில் செவ்வாய் மற்றும் சனிக்கு இடையில் எந்த கோள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கிலீஷ்ல பாத்துருங்க. In the sequence of the planet in solar system, which planet comes between the Mars and the Saturn கேட்கிறாங்க. நம்ம இன்னே பார்த்தது தான். இங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. மார்ஸ்னா யாரு? செவ்வாய் கிரகம். சாட்டர்னா யாரு? சனி கிரகம். அப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் இடைப்பட்ட கோள் சொல்லி கேட்கறாங்க. முன்னே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெர்க்குரி, அடுத்து வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ். எப்படின்னு பார்த்தோமா, இந்த மார்ஸுக்கும் சாட்டர்ன் இடைப்பட்ட பகுதி யாரு? ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா தமிழ் பேரு, அதுதான் வியாழன் கோள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22. யூரோப்பா இஸ் எ நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் டேஷ் கேட்கிறாங்க. யூரோப்பா என்பது டேஷ் கிரகத்தின் துணைக்கோள் ஆகும். இந்த ஆப்ஷன் பாருங்க. மார்ஸ், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் ஜூபிட்டர். என்னன்னா ஆப்ஷன் டி ஜூபிட்டர் காமிங்க. ஜூபிட்டருடைய ஒரு துணைக்கோளுக்கு என்ன பேரு? யூரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? மார்ஸுக்கு என்ன பார்த்தோம்? நாம போபோஸ் டெய்மோஸ் பார்த்தோமா. சனிக்கு என்ன முக்கியமான கோள்? அது பேரு டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டன், TI. இது சனிக்கோளுடைய முக்கியமான துணைக்கோளா ஒன்று இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் பாருங்க. யூரோப்பாங்கிறது எதுக்கு? ஜூபிட்டருடைய ஒரு துணைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The weight of an object on the moon is equal to dash of its weight on the earth கேட்கிறாங்க. கபல்னே பார்த்துருங்க. சந்திரனில் உள்ள ஒரு பொருளின் நிறை பூமியில் உள்ள டேஷ் அதன் நிறைக்கு சமம் கேட்கிறாங்க. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி 160 சொல்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியில ஒருத்தங்க எடை 60 கிலோ அப்படின்னா அதே மனுஷனுடைய எடை நிலவுல பாத்தீங்கன்னா தோராயமா 10 கிலோ தான் இருக்கும். அதாவது 1/6 தான் இருக்கும். 6ல் 1 பங்கு தான் என்ன இருக்கும்? ஒரு எடை இருக்குன்னு சொல்றாங்களே. அப்ப என்ன அர்த்தம்னா, பூமியில கிராவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஸோ வெயிட்டும் ஜாஸ்தியா தான் இருக்கும். நிலவுல பாத்தீங்கன்னா கிராவிட்டி கம்மியா இருக்கிறதுனால வெயிட்டும் கம்மியா தான் இருக்கும். எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும்னா, பூமியை கம்பேர் பண்ணும்போது 1/6 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? 24. பின் வருவனவற்றுள் எது பூமியின் சூரிய குடும்பத்திற்குள் ஒரு கிரகமாக கருதப்படவில்லை சொல்லி கேட்கிறாங்க. இங்கிலீஷ்ல பாத்துருங்க. Which of the following is not considered as a planet within Earth solar system? ஆப்ஷன் பாருங்க. நெப்டியூன், மார்ஸ், யுரேனஸ் அண்ட் ப்ளூட்டோ. எது ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் டி ப்ளூட்டோ தான் வரணும். ஆப்ஷன் டி ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோ நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஒரு காலத்துல அதுவுமே கோலமா இருந்துச்சு. ஆனா இப்ப ஏன் அது மாறி போச்சு அப்படின்னா, ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னு பாருங்க. அவங்க பேரு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. சரி, ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஐஏயு என்ன பண்றாங்க அப்படின்னா, சில எந்தெந்த பொருளை, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ்ல ஒரு பொருள் இருக்குன்னா அது எந்த பொருளை வந்து நம்ம கோளை அறிவிக்கலாம், எதை கொள்ள அறிவிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ற அமைப்பு பேர் தான் ஐஏயுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 2016 ஒரு விஷயம் சொல்றாங்க. எப்போ 2016 இந்த ப்ளூட்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா, கோளுக்கான பண்பை ஃபில்ஃபில்லே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கோளுக்கான பண்புகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது சூரியனை சுத்தி வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம், சூரியனை சுற்றி வர வேண்டும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு நிறை இருக்கணும்.
குறிப்பிட்ட ஒரு மாஸ் இருக்கணும். அந்த மாஸ் மூலமா அதுக்கு ஒரு கிராவிட்டி தேவைப்படுது இருக்கணும். அந்த கிராவிட்டி என்ன பண்ணும், சுயமா சுற்றி வரணும். அது மட்டும் இல்லாம அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாதை வேணும். வேற எந்த ஒரு பாதை குறிக்கிறாம அது வருஷம் ஃபுல்லாவே ஒரே பாத்துல சுத்தி வந்துட்டே இருக்கணும். வேற கோளோட பாத்துல அது நுழைவும் கூடாது, இல்ல என்ட்ராவும் கூடாது. சரிங்களா? இதெல்லாம் எது ஃபில் பண்ணுதோ அதான் என்ன சொல்லுவாங்க, கோள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த புளூட்டோங்கிறதுக்கு சரியான மாஸ் நிறையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அது அதோடைய ஆர்பிட் முறையா கிடையாது. அதோடைய நீள்வட்ட பாதைங்கிறது சரியா கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க 2016 அது கோள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை டுவார்ஃப் பிளானட்னு சொல்லுவாங்க. சார் டுவார்ஃப் பிளானட், அது பேர் குள்ளக்கோள்னு சொல்லுவாங்க. இந்த கோள் குள்ளக்கோள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தமா 5 டுவார்ஃப் பிளானட் இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்துல நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரு மேக்னு சொல்லுவாங்க. மேக். செகண்ட் பாத்தீங்கன்னா சிரஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா புளூட்டோ. ஃபோர்த் பாத்தீங்கன்னா எரிஸ். இந்த மாதிரிலாம் வரிசையா மேக் பண்றாங்க. நமக்கு என்ன பார்க்கணும், புளூட்டோ பார்த்தோம் இல்லைங்க. இந்த புளூட்டோங்கிறது என்னன்னா குள்ளக்கோளை அறிவிச்சிருப்பாங்க. இதுதான் முக்கியம், மற்றெல்லாம் பெருசாக முக்கியம் கிடையாது. புளூட்டோ என்ன பண்றாங்க, 2016 குள்ளக்கோளை அறிவிச்சு விட்டுறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேவை எழுதி வச்சுங்க. அந்த 5 கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலீங்களாங்க. ஃபர்ஸ்ட் மேக், அப்புறம் ஹீமியேன்னு சொல்லுவாங்க. ஹீமியே, எரிஸ், சிரிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா புளூட்டோ. ஒரே பேர் தான் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following order of planet is correct as per distance increasing order from the earth ன்னு கேட்குறாங்க. தமிழ்லேயே பார்த்துருங்க. பின் வருவனவற்றுள் எந்தெந்த கோள்களின் வரிசை பூமியிலிருந்து அதிகரித்து வரும் தூரத்தின் அடிப்படையில் சரியானு கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எர்த்துல இருந்து எந்த கோள் ரொம்ப தூரத்தில் இருக்குது, எது பக்கம் இருக்குதுன்னு வரிசைப்படுத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் பக்கம் இருக்காங்க, அடுத்து தள்ளி போறாங்க யாரும் கேட்கறாங்க. இப்படி ஆப்ஷன் பாருங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துருங்க. வீனஸ், மார்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர். மார்ஸ், வீனஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர். வீனஸ், மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர். மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர், மெர்க்குரி. பார்க்கல ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கான அர்த்தம் வேற வேற. ஃபார் எக்ஸாம்பிளா இங்க எர்த் இருக்குன்னு வச்சுக்கலாங்களா. இங்க எர்த் இருக்கு, பக்கத்துல யார் இருப்பாங்கன்னா இந்த பக்கத்துல வீனஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் மெர்க்குரி இருப்பாங்க. சரிங்களா? பக்கம் பாருங்க, இங்க வீனஸ் இருக்கு, இங்கேயும் மார்ஸ் இருக்கு. அப்படின்னு பக்கம் இருக்காங்களா. அடுத்து யார் இருப்பாங்கன்னா மெர்க்குரி இங்க இருக்கு. அப்ப வீனஸ் கம்பேர் பண்ணும்போது மெர்க்குரி வெளியே போகுதுங்களாங்க, அப்போ வெளியே போயிடுச்சு. அடுத்து ஜூபிட்டர் பாருங்க, மார்ஸ்க்கு அப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர். அப்போ வீனஸ் பக்கம் இருக்கான், மார்ஸும் பக்கம் இருக்கான், மெர்க்குரி எங்க இருக்கான், வெளியே தள்ளி இருக்கானா, அப்படி வந்துடும். அடுத்து ஜூபிட்டர் பாருங்க, வெளியே தள்ளி போயிருக்கானா, அப்ப எது ஆன்சர் ஆகணும், ஆப்ஷன் டி தான் வரணும். ஏன்னு புரிஞ்சுலாங்க. எர்த்துங்க சென்டரா வச்சோம்னா, இந்த இடத்துல வச்சோம்னா யார் பக்கம் இருப்பாங்க, வீனஸ் பக்கம் இருப்பாங்க, மார்ஸ் பக்கம் இருப்பாங்க, மெர்க்குரி கொஞ்சம் தூரமா இருப்பாங்க, ஜூபிட்டர் ரொம்ப தூரமா இருப்பாங்க. அதான் ஆர்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Planetary scientists call the thin gaseous envelope around the moon as the dash கேட்குறாங்க. தமிழ்லையும் பாருங்க. கோள் விஞ்ஞானிகளின் சந்திரனை சுற்றியுள்ள மெல்லிய வாயு உரை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னு சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி லூனார் எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க சார். ஆப்ஷன் சி லூனார் எக்ஸோஸ்பியர்.
நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வளிமண்டலத்தில் மொத்தம் 5 அடுக்கு இருக்கு. அதில் பார்த்து ஃபார் எக்ஸாம்பிளா பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லேயர் இருக்கு. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோன்னு சொல்லுவாங்க. எக்ஸோஸ்பியர், இந்த எக்ஸோஸ்பியர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எர்த்ல இருந்து கடைசி அடுக்கு அப்படிங்கிறது என்னன்னா நிலவுக்கு ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அது பேர் தான் லூனார் எக்ஸோஸ்பியர்னு சொல்றாங்க. இது எது அப்படின்னா the gaseous envelope around the moon அப்படின்னு சொல்றாங்க. லூனார் எக்ஸோஸ்பியர் டிஃபைன் பண்றாங்க. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஐடென்டிஃபை த terrestrial planet among the following. நம்ம இன்னும் அதான் பார்த்தோம் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் நிலக்கோளை அடையாளம் காண்க. ஆப்ஷன் பாருங்க, அருண், வியாழன், வருண், புதன் கேட்குறாங்க. எது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சன்ல இருந்து முதல் 4 கோள் இருக்குல்ல, எது 4 கோள்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் பார்த்தோம்ல. என்ன இருக்கு பாருங்க, இதுல புதன் இருக்கா? அப்ப என்ன ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் டி, புதன் தான் வரப்போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 28. சர்வதேச வானியல் ஒன்றியத்தால், அதாவது ஐஏயு பார்த்தா இருக்குங்களா, ஐஏயு 2019ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழனுக்கும் இடையில் உள்ள ஒரு சிறிய குறுங்கோளுக்கு பின்வரும் எந்த இந்திய இசைக்கலைஞர் ஒருவரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. In 2019, a minor asteroid between Mars and Jupiter was named after whom among the following Indian physicians by the International Astronomical Union? கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பண்டிட் ஜஸ்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னா ஒரு கர்நாடிக் சிங்கர், கர்நாடக பாடகர். அது கர்நாடிக் சிங்கர். இவரை கௌரவப்படுத்த என்ன பண்றாங்க அப்படின்னா இவரோட பேரை ஒரு குறுங்கோளுக்கு வச்சிடுறாங்க. என்ன பேருனா பண்டிட் ஜஸ்ராஜ்ங்கிற பேர் என்ன பண்றாங்க ஒரு குறுங்கோளுக்கு பெயரா வச்சிடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 29. How many natural satellites does Venus have ன்னு கேட்குறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. வெள்ளி எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்க, 0 2 1 3. நான் பேசிக்கா ஒரு விஷயம் பார்த்துட போறோம். என்ன அப்படின்னா மொத்தம் 8 கோள் பார்க்கலாங்க. அந்த 8 கோள்கள்ல 2 கோள்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நோ சேட்டலைட், அதுக்கு துணைக்கோள்களே கிடையாது. அதாவது நம்ம பூமிக்கு நிலவு இருக்கு அந்த மாதிரி 2 கோள்களுக்கு பார்த்தீங்கன்னா துணைக்கோளே கிடையாது. யார் அவனு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 2 கோள் யாரு, மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புதன் கோளுக்கும் வெள்ளிக்கோளுக்கும் பார்த்தீங்கன்னா துணைக்கோளே கிடையாது. சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், பூமிக்கு பார்த்தோமா, பூமிக்கு என்ன பார்த்தோம், ஒரு துணைக்கோள் பார்த்தோமா, பார்த்துருந்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம், மார்ஸுக்கு செவ்வாய்க்கு 2 கோள் பார்த்தோம். உங்களுக்கு என்னென்ன கோள் பார்த்தோம், போபோஸ் அப்புறம் டெய்மோஸ் 2 பார்த்தோமாங்க. போபோஸும் டெய்மோஸ் பார்த்து 2 பார்த்துருப்போம். அடுத்து என்ன பார்த்தோம், ஜூபிட்டர் இருக்கா. அந்த ஜூபிட்டர் ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஜூபிட்டர் வந்து பெரிய கோள்னு சொல்லி பார்த்தோம்ல, ஜூபிட்டருக்கு ஒரு துணைக்கோள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது பேர் தான் கன்னிமடைன்னு சொல்லுவாங்க. கன்னிமடை அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம், அது அப்போ சொல்றேன். அது முக்கியமான துணைக்கோள் இருக்கு. அடுத்து தனிக்கோளுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டனுக்கு பார்த்தீங்கன்னா எழுதி போடுறேன். சாட்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் அப்படின்னு துணைக்கோள் இருக்கு. டைட்டன் இது ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம துணைக்கோள்கள்ல அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் யாருன்னா அது இந்த டைட்டன் மட்டும்தான். வேற எந்த துணைக்கோளுக்கும் அட்மாஸ்பியரே இருக்காது, காற்று மண்டலம் இருக்காது. ஆனா இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா காற்று மண்டலம் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் யாரு, டைட்டன் அப்படின்னு சொல்றது. ஒரு வேற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்திலே அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் யாரும் சொல்லி கேட்பாங்க. யாரும் சொல்லி பார்த்தோம்னா சாட்டன் தான். சாட்டனுக்கு தான் அதிகப்படியான துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, செகண்ட் யாருன்னா ஜூபிட்டர் செகண்டா இருக்கும் துணைக்கோள்கள் பார்த்தானா. இங்க என்ன கேட்கறாங்க, வெள்ளிக்கோள் கேட்டாங்களாங்க. வெள்ளிக்கு என்ன பார்த்தோம், வீனஸுக்கு நோன் பார்த்தோமா, அப்போ அதுக்கு ஆன்சர் வரணும் ஆப்ஷன் ஏ 0 தான் வரணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1610ஆம் ஆண்டில் இத்தாலிய
வானியலாளர் கலீலியோ கலிலி வீட்டில் தயாரிக்கப்பட்ட தொலைநோக்கியை பயன்படுத்தி பின்வருவனவற்றில் எந்த கலிலியின் தந்திரனை கவனித்தார்? Which of the following is the Galilean moon that was observed in 1610 by the Italian astronomer Galileo Galilei using a homemade telescope? சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி கனிமடை. நல்லா பார்த்துருங்களாங்க. இந்த கனிமடை ஏன் முக்கியம் சொல்லி பார்த்தோம் பண்ணியே, இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர் பிக்கஸ்ட் சேட்டலைட் யாருன்னா அதுதான் கனிமடை. நம்ம போபோஸ் எங்க பார்த்தோம்? போபோஸ் மார்ஸுக்கு பார்த்தோமா? ரைட். டைட்டன் எங்க பார்த்தோம்? டைட்டனுங்கிறது சாட்டனுடைய சேட்டலைட் சொல்லி கொண்டு சொல்லி பார்த்தோம்ல. என்ன சொல்லணும் ஆப்ஷனா? ஆப்ஷன் சி. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? கலிலியோ கலிலி மூலம் என்ன பண்ணாருன்னா கண்டுபிடிச்ச ஒரு சேட்டலைட் யாருன்னா அது வந்து கனிமடைன்னு சொல்றாங்க. ஆன்சர் பார்த்துடலாங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா ஷோ ரிசல்ட் தாங்க. சரிங்களா? ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா ஷோ ஆகும். தப்பான ஆன்சர் உங்களுக்கு சிகப்பில் மார்க் ஆகும், மற்றது உங்களுக்கு கிரீனில் மார்க் ஆகும். சரிங்களாங்க? டெக்ஸ்ட் ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் தேவைப்படுறவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளனேஷனை தமிழ்லேயும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்னா எக்ஸ்பிளனேஷனை தமிழ்லையும் பார்த்துக்கலாம், கொஸ்டின் தமிழில் இருக்கும். இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் மாற்றிட்டு இங்கிலீஷும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ்லேயே வந்துடும். சரிங்களா? ரைட். சரி, நம்ம இதே மாதிரி அடுத்த கிளாஸில் அடுத்த ஜிஎஸ் டாபிக் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம், அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.